நீ சொல்றத ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னவோ தீபாவுக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் கோத்தி எழுதுற இந்த வரிகள் தான் பிடிக்கும்னு தோணுது. நான் உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா பிரசன்ட் பண்றேன். இப்ப என்ன கொஞ்சம் எழுத விடுறியா? என்னம்மா? ஒன்னும் இல்ல பல்லவி, கொஞ்சம் இரு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னம்மா இது? நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு. எதுக்கு நான் இதை இப்ப போடணும்? இதை எப்ப வாங்கின? அம்மா ஆசை ஆசையை கேட்கறல, போட்டுட்டு வா. என்னாச்சுமா உனக்கு? இதை எப்ப வாங்கின? ஒரு வருஷம் இருக்கும். அப்ப கொடுக்காம இப்ப கொடுக்கற? இப்ப எதுக்கு இவ்வளவு கேள்வி? அம்மா சொன்னா கேப்பியா இல்லையா? போட்டு வா. அம்மா, பல்லவி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீதான் என் தங்கம். ஆனா அவங்கதான் இழந்துட்டாங்க. ஆமா, அவங்கதான் இழந்துட்டாங்க. உனக்கு என்ன குறைச்ச? அழகான மாப்பிள்ளை கிடைப்பா, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன் கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் பொறு. உனக்கு நான் தான் உலகம்னு எனக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன். என்ன நம்புமா? இது போதும் பல்லவி, நீ சந்தோஷமா வாழ்ந்த போதும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, நம்மளை ஏமாத்துறவங்கள, நம்ம அருமை தெரியாதவங்கள நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை பூரா அப்படியே இருந்துட வேண்டியதுதான். கடைசியில நாம தான் எல்லாத்தையும் இழக்கணும். அவங்க நல்லா, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீயே சொல்லு பல்லவி, இங்க உன்னை பத்தி யாருக்காவது அக்கறை இருக்கா? இல்லம்மா, அத நீ ஒண்ணு சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். நானும் எவ்வளவு நாளா பிரச்சனை வேணாம், அமைதியா இருப்போன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா பேசாம இருக்க இருக்க எல்லாமே உனக்கு எதிராதான் நடக்குது. இனிமே பேசாம இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். உன்னை கண்ணு கலங்க வச்சவங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு காலம் தான் இருக்க முடியும்? நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.